இப்போ எங்களுடைய ஆட்சியிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தான் ஒரு குழுவே போட்டோம். அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது ஒரு நல்ல கருத்து. அது விஜயம் சொல்லியிருக்காரு. அது தாவேகாவுடைய தலைவர் விஜயம் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே அந்த திமுகவுக்கு வந்து இந்த சமூக நீதி என்ற அந்த அக்கறை கிடையாது. அது சமூக நீதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருவரும் தலைவர்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அதே போல் புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா புரட்சி தலைவர் தான் என்ன பண்ணார், அதாவது பழங்குடியினருக்கும் ஆதிராவிடருக்கும் 18:1 இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு அது 20 இருந்ததை 50 ஆக்கினார். அப்போ 50% வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு அது 50% ஆக்குறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதை தான் கருணாநிதி என்ன பண்ணார், 50 வந்து 30-20 ஆக்கினார். அதாவது 20 வந்து எம்பிசிக்கும் பிசிக்கு வந்து 30ன்ற மாதிரி அதை பிரித்தார். ஆனால் அவர் வந்து அதிகப்படுத்துகிறார். அப்போ ஒரு சமூக நீதின்னு பார்த்தா தலைவர். அதே போல் சமூக நீதி வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து 69% இடஒதுக்கீடு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அது 50% குறைக்கணுன்ற அடிப்படையில் பார்த்தோம். நாங்கள் வந்து கருணாநிதி தான் சும்மா வந்துட்டு இருப்பார் பயந்துட்டு. ஆனால் நாங்கள் பொறுத்தவரையில் என்ன பண்ணோம்னா, அம்மா வந்து உடனடியாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, இங்கே ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் நான் அன்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, இங்கே உள்ள ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, அந்த ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாமே வந்து